மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. இது வந்து இளைஞர் நீங்க வந்து அமைச்சராயிருக்கீங்க. கிணத்துக்கடவு இதுவரை அந்த தொகுதி வந்து கொண்டாமுத்தூர் போன்றவர்கள் அமைச்சராயிருக்காங்க. கிணத்துக்கடவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மந்திரி சார், எப்படி பாக்குறீங்க? உண்மையில கிணத்துக்கடவுல இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாங்க அந்த தொகுதியில் ஜெயிச்சு. பட் ஆனால் அவங்க கிணத்துக்கடவு தொகுதி சேர்ந்தவங்களானா இல்லை. ஸோ முதல்ல அந்த கிணத்துக்கடவு தொகுதியிலிருந்து ஒருத்தர் வந்து அமைச்சராக இருக்காங்கன்னா அது நான் மட்டும்தான். ஸோ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தளபதிக்கும் எனக்கு வாக்களித்த என்னோட மக்களுக்கு, என்னோட கிணத்துக்கடவு தொகுதி மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிச்சயமாக இது எல்லா பக்கம் சொன்னது தான். கண்டிப்பாக மற்றவங்க மாதிரி இல்லாமல், இதுக்கு போன முறை இருந்தவங்க மாதிரி இல்லாமல் மக்கள் பணத்தை நிச்சயமாக தனி மனிதர் கையில் போக விட மாட்டோம். அது முழுக்க முழுக்க அரசோட கஜானாவுக்கு வரும். அந்த பணம் மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய வகையில் மட்டும்தான் செலவு பண்ணப்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து தொகுதியில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மீடியா சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். இந்த துறையை எப்படி நீங்கள் வந்து மது விலக்குன்றது இன்னைக்கு 717 கடைகளை முதலமைச்சர் மூடியிருக்காங்க. இளைஞர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஜீமா, நான் இப்போ தான் வந்தேன். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. இதை பற்றி நான் ரொம்ப தெளிவாக இன்னும் நிறைய பிரச்சனைகளை வச்சு இல்லை, தளபதி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு 1000 காரணம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் தளபதி ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா என் மேலே தளபதி வச்சிருக்காரு, நம்பிக்கை நிறைய வச்சிருக்கிறாரு. நிச்சயம் நான் அந்த துறையில் நடந்த ஊழல்கள் இனி எதுவுமே நடக்காமல் அதை ஒரு வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுனால தான் என்னை நியமிச்சிருக்காரு. தளபதி என்ன யோசிச்சிருக்காரோ அதை கண்டிப்பாக களத்தில் செயல்படுத்துவார். அதான் சொன்னேன். நான் இப்பதான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ காரை விட்டு இறங்கும் போது தான் கவனிச்சேன். இன்னொரு 1 மணி நேரத்தில் ஸ்டடி பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஒரு காலத்துல வந்து மின்சாரம் மதுவிலக்கு சேர்ந்து இருந்த துறை தற்போது பிரிச்சு கொடுத்துருக்காங்க. வேற என்ன மாதிரியான புது யோசனைகள் எதுவும் வைத்திருக்கீங்களா? இல்ல, இப்பதான் நான் ஒரு 10 நிமிஷம் தானே, கொஞ்சம் டைம் கொடுத்தா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நிச்சயம் இந்த துறை இருக்காது. மக்களுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி இந்த துறை இருக்காது. 8 பேர் வந்து ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கீங்க. அவர்களுக்கு ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல? கிட்டத்தட்ட 15 பேர் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ரசிகர் மன்றத்திலிருந்து தான். நான் அதை எல்லா பக்கம் சொல்றது தான். நம்ம வந்து சின்ன வயசுலேயே நம்மளை அறியாமல் ஒரு நல்லவங்களை ஃபாலோ பண்ணனா ஒரு நல்ல இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு நான் 2004 இருந்து தளபதியோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஆச்சு. அந்த 22 வருஷம் தொடர்ந்து அந்த ஃபாலோ பண்ணனால இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு இடம் என்ன மாதிரி ஒரு சாமானியனுக்கு கிடைச்சதை நினச்சி உண்மையாலுமே பெருமைப்படுறேன். நான் சில இடத்துலலாம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் ஒரு டீ கடைக்கார பையன் தான். உண்மையாலுமே நான் டீ கடைக்கார பையன். குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா, அது கூட சொந்த இடத்துல இல்லை, ஒரு தள்ளு வண்டியில் டீ கடை வச்சு தான் எங்கள் அப்பா வந்து என்னை நல்லா படிக்க வச்சாரு. நான் நல்லா படித்தேன், நல்ல தொழில் ஆரம்பித்தேன். ஒரு 15 வருஷமா ஒரு தொழில் பண்ணினேன். அதில் நான் சம்பாதிச்சேன். ஸோ அதுதான் அந்த அஃபிடவிட்டிலாம் இப்போ என்னை பற்றி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் கேட்டாலும் சொல்கிறேன். அந்த அஃபிடவிட்டிலாம் நான் சொந்தமாக சம்பாதிச்ச பணம். எதுவுமே பூர்வீக சொத்தாங்கிறதும் அந்த பாயிண்ட்ல இருக்கும். அதில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இது எல்லாமே என்னோட உழைப்பில், எங்கள் அப்பா கொடுத்த அந்த படிப்பில் சம்பாதிச்சேன். நிச்சயம் ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஒரு மாற்றம் இந்த மண்ணில் நடக்கும். அது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில, தளபதியோட தலைமையில் நடக்கிற ஆட்சியில இது நடக்கும். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.